அங்கெல்லாம் போற மனநிலைமை இல்லை. இப்ப நானும் இல்லை, ரேவதியும் இல்லை. அதுவும் இல்லாம இப்ப நீங்க இந்த மாதிரி ஏற்பாடுலாம் செஞ்சீங்கன்னா ரேவதிக்கு இன்னும் கோவம் அதிகமாக தான் ஆகும், கண்டிப்பா குறையாது. இத பாரு ராஜா, சில விஷயங்களை சில நேரத்துல பண்ணிதான் ஆகணும், தள்ளி போட முடியாது. அத்த, ரேவதிக்கும் இதுல விருப்பம் இல்லை, எனக்கும் இதுல விருப்பம் இல்லை. இதுக்கு மேலே எங்களை அங்க நீங்க போக சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஏண்டா அங்க போகணும்னு தான் தோணும். அப்படி சொல்லிட முடியாது ராஜா. கோவமா இருக்கிறவங்க தனிமையில இருக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சா மனசை விட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பேசினா கோவம் தனியவும் சான்ஸ் இருக்கு. ஒருவேளை ரேவதி கோவம் தனிய இந்த ஹனிமூன் கூட ஒரு வாய்ப்பா இருக்கலாம்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லக்கா. நீ பேசுறத கேள்விப்பட்டா வானத்துக்கு பூமிக்கும் குதிக்க போறா பாரு. நிச்சயமா ஒத்துக்கவே மாட்டா. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரோஹிணி, நீ ரேவதியை கூட்டிட்டு வா. ரேவதி, அம்மா அடுத்து என்னமோ ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னதான் கூப்பிடுறாங்க, வா போலாம். வா. என்னம்மா? இப்ப வந்துட்டு போனாலே என் ஃப்ரெண்டு ரேகா. அவன் நீயும் மாப்பிளையும் ஹனிமூனுக்கு போயிட்டு வரதுக்கு ஹோட்டல் டிக்கெட், ஃபிளைட்ஸ் எல்லாத்தையுமே புக் பண்ணி உங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கா. போகிறதுக்கு ரெடியா இரு. இது பாரு, இது சர்ப்ரைஸா அவ செஞ்ச ஏற்பாடு. நீ உடனே என்ன கோச்சுக்காத. சரிம்மா, நான் போறேன். எப்ப கிளம்பணும்? என்ன இவ திடீர்னு ஒத்துக்கிட்டா? நான் கூட ஒத்துக்க மாட்டா அடம் பிடிப்பான்னு நினைச்சேன். என்னாச்சு இவளுக்கு? ஏன் ஒத்துக்கிட்டா? என்னம்மா ரேவதி ஒத்துக்க மாட்டான்னு நினைச்சா எந்த எதிர்ப்பும் காட்டாம ஒத்துக்கிட்டா? என்னதான் நடக்குதுங்க மாப்பிள? அதான் மாப்பிள, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரேவதியோட அமைதிக்கு பின்னாடி ஏதாவது பூகம்பம் இருக்க போதுன்னு பயமா இருக்கு. மாமா, எப்படிப்பட்ட பூகம்பம் வந்தாலும் என் சகல சமாளிப்பான் மாமா. சரி, நாளைக்கு காலையில நீங்க 2 பேரும் கிளம்பணும். ரெடியா இரு. சரிம்மா. சந்திரா, என்னமோ ரேவதி ஒத்துக்க மாட்டான்னு சொன்னியே, இப்ப பாத்தியா ஒத்துக்கிட்டா? அவ மனசுல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வரும் பாரு. என்னமோக்கா, இப்பவும் எனக்கு நம்பிக்கை இல்ல. பாக்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. என்ன மாயா, மகேஷ பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லங்க, எந்த தகவலும் கிடைக்கல. உங்க அக்காவோ இல்ல அந்த டிரைவரோ தான் மகேஷ எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கணும். இல்லன்னா அவன் இந்நேரத்துக்கு கிடைச்சிருப்பான். போலீஸும் உங்களுக்கு உடந்தையா இருக்கிறதுனால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. மகேஷ காணுங்கிற கவலையில நீ இருக்க. ஆனா அதே நேரத்துல இந்த வீட்ல என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியலையே, என்ன நடக்குது? அந்த டிரைவரையும் ரேவதியும் ஹனிமூனுக்கு அனுப்புறதுக்கு என் அக்கா பிளான் பண்ணி வச்சிருக்கா. என்னங்க சொல்றீங்க? ஹனிமூன் போறாங்களா? ஆமா மாயா, நாளைக்கு காலையில கிளம்புறாங்க. ஹோட்டல், ஃபிளைட் டிக்கெட்னு எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? அந்த டிரைவர் மேல ரேவதி ரொம்ப கோவமா இருந்தாலே. அவனை என்னால மனசார ஏத்துக்க முடியாது. அவனோட நான் வாழவே மாட்டேன்னு சொன்னாலே. அவ எப்படிங்க இதுக்கு ஒத்துக்கிட்டா? அவ ஒத்துக்கல மாயா, முடியாதுன்னு தான் சொன்னா. அப்புறம் என்ன? பொண்டாட்டி நோன் சொன்னதுக்கு அப்புறம் எப்படி ஹனிமூன் போக முடியும்? இங்க அவளுக்கு டெய்லி அவங்க அம்மாவோட டார்ச்சர் இருக்கு. யாராவது வீட்டுக்கு வரதும், அவங்க முன்னாடி புருஷன் முன்னாடின்னு சொல்றதும், வந்தவங்க முன்னாடி இவ நடிக்கிறதும், இதெல்லாம் ரேவதிக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால நிம்மதியா ஒரு வாரம் ஏற்காடு போயிட்டு வரதா நல்லதுன்னு அவளுக்கு தோணி இருக்கு. அதான் சரின்னு சொல்லிட்டா. எங்க அங்க போய் அவனோட தனியா இருக்கணும்ல. அவகிட்ட பேசினப்போ அவனுக்கு என் மனசுல சுத்தமா இடம் இல்ல, எங்க போனாலும் நானும் அவனும் தனித்தனியா தான் இருப்போம்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன? அவ முடிவுல ஸ்ட்ராங்கா தானே இருக்கா. இருக்கா மாயா, இப்போதைக்கு அதெல்லாம் சரிதான். ஆனா முழுசா இதெல்லாம் நம்ம நம்பிட முடியாது. என் அக்காவும் அந்த டிரைவரும் ரேவதி மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்த பாக்குறாங்க. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ரேவதி மனச அந்த டிரைவருக்கு எதிரா கலைச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். அவனாலதான் மகேஷ் காணாம போயிருக்கான்.
அவன் மட்டும் இல்லனா உங்க கல்யாணம் ரொம்ப நல்லபடியாவே நடந்திருக்கும். அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி அந்த டிரைவருக்கு எதிரா தூண்டி விட்டு அவனை வெறுக்கிற மாதிரியே நம்ம வச்சிருக்கணும். அதை உன்னால மட்டும்தான் செய்ய முடியும். என் மகேஷ்க்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னு வைங்க, அந்த டிரைவரை நான் சும்மா விட மாட்டேன். மாயா, இத நாம அப்புறமா பேசிக்கலாம். நீ முதல்ல ரேவதிக்கு ஃபோன் பண்ணி பேசு. ஹனிமூனுக்கு போற இடத்துல அவ அந்த டிரைவரோட சமாதானம் ஆயிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய். சரிங்க, அத நான் பாத்துக்கிறேன். மகேஷ பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்றீங்களா? அந்த வீட்லயே நீங்க இருக்கறதால அந்த டிரைவரோ இல்ல உங்க அக்காவோ கடத்தி இருந்தா உங்களுக்கு ஏதாவது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இங்க பாரு மாயா, எனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா நான் சொல்லாம இருப்பேனா? கண்டிப்பா சொல்றேன். வச்சிரவா? சரி. இவ ஒருத்தி எப்ப பாரு மகேஷ் மகேஷ்னு புலம்பிக்கிட்டே இருக்கா. எரிச்சலா வருது. ஆனாலும் வேற வழி இல்ல. இவளை வச்சுதான் அந்த டிரைவரை ரேவதிக்கு எதிரா தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டாங்க. ரேவதி வாழ்க்கைய நாம நினைச்சபடி ஆட்டி வைக்க முடியும்.